உலகெங்கிலும் பறந்து வாழும் ஜோதிடம் டாக்ஸ் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நான் ஜோதிடர் குரு வரதராஜ பெருமாள். நம்ம இந்த நிகழ்ச்சி மூலியமா உங்கள எல்லாத்தையும் பார்க்குறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். முக்கியமா இந்த நிகழ்ச்சி நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா வந்து, ஜூலை மாதம் 15ஆம் தேதி வரக்கூடிய ஜூலை மாதம் 2026ஆம் வருஷம் ஜூலை மாதம் 15ஆம் தேதி சனி பகவான் வந்து வக்ர நிலைக்கு போறாரு. இந்த வக்ர நிலையில அவர் எத்தன நாள் இருக்க போறாரு? எவ்வளவு மாசம் பயணிக்க போறாருன்னா, நவம்பர் 30ஆம் தேதி வரைக்கும். அதாவது நாள் கணக்குல பார்த்தீங்கன்னா, ஒரு 138 நாட்கள் வந்து வக்ர நிலையில இருக்க போறாரு. ஸோ இந்த வக்ரம்னா என்ன? வக்ரம் நிலையில சனி பகவான் இருக்கிறதுனால என்ன பலன் குடுக்க போறாரு? தற்சமயம் அவர் வந்து கோச்சார ரீதியா மீன ராசியில இருந்துட்டு இருக்கிறாரு. ஸோ அந்த மீன ராசியில இருந்து அ ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலன்கள், அதாவது மேஷம் முதல் மீனம் வரையான 12 ராசிக்காரர்களுக்கும் என்ன மாரியான பலன்கள் குடுக்க போறாரு அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். மேலும் ஆண்டு கிரகங்கள், மற்ற கிரகங்களோட நிலைகள்லாம் வச்சு உங்களுக்கான துல்லியமான சரியான பலன்கள் குடுக்க போறேன். நிச்சயமா நிகழ்ச்சிய தொடர்ந்து பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். தனுசு ராசி அன்பர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சனி வக்ர பயிற்சி காலம் இந்த 138 நாட்கள் ஜூலை 15ஆம் தேதியிலிருந்து நவம்பர் 30ஆம் தேதி வரைக்குமான இந்த 138 நாட்கள் எப்படி இருக்க போகுது? சனி வக்ரம் நிலையில 4ஆம் இடத்துல இருந்து உங்க ராசிக்கு 4ஆம் இடமான அதாவது அர்த்தாஷ்டம ஸ்தானம்னு சொல்லுவோம். மீன ராசி தான் 4ஆம் இடம். அங்க இருந்து சனி வந்து வக்ர நிலை அடையறாரு. அங்க தான் இருக்க போறாரு. 2 1/2 வருஷம் வந்து அங்க தான் இருப்பாரு. 2 வருஷம் இருப்பாரு. 6 மாசம் ஏற்கனவே போயிடுச்சு. இன்னும் 2 வருஷம் கிட்டத்தட்ட அங்க இருப்பாரு. அதுக்கு அடுத்ததா வந்து அடுத்தடுத்த கட்டங்களுக்கு நகருவார். ஒரு ராசியில 2 1/2 வருஷம் சனி இருப்பாரு. இதெல்லாம் நீங்க பொதுவா தெரிஞ்ச விஷயம் தான். இதுல இந்த வக்ர நிலைக்கு வரக்கூடிய நிலையில என்ன பலன குடுப்பாரு? குறிப்பா இந்த 4ஆம் இடம், அதாவது அர்த்தாஷ்டம ஸ்தானம்னு சொல்லக்கூடிய 4ஆம் இடத்துல இருக்கும்போது வக்ரமாகனா என்னென்ன பலன்கள் குடுப்பாரு? அப்படின்றத நம்ம பார்க்க போறோம் இந்த நிகழ்ச்சியில. அதாவது வக்ரம் அப்படின்னா, இந்த வார்த்தை தான் நமக்கு வந்து கொஞ்சம் அ ஒரு நெகட்டிவா ஃபீல் ஆகும். ஆனா வந்து அப்படி கிடையாது. அது வந்து நான் வக்ரம் ஆகுறாரு அப்படின்னா, ஒரு கிரகம் வந்து வக்ரம் ஆகுது அப்படின்னா, அது தான் குடுக்கக்கூடிய ஆதிபத்திய பலன்கள உண்மையா சிறப்பாவே குடுக்குன்றது தான் வந்து இதுதான் ஜோதிட விதியாவும் இருந்துகிட்டு இருக்கு. பெரும்பாலும் என்னுடைய அனுபவங்கள்லயுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கிரகம் வக்ர பலம் பெற்றிருக்கு அப்படின்னா, நான் கிட்டத்தட்ட 22 ஆண்டுகளா அந்த ஜோதிட துறையில இருக்கேன். ஒரு கிரகம் வக்ரம் பெற்றிருக்குன்னா, அது தான் குடுக்கக்கூடிய ஆதிபத்திய பலன அதிகமாக்கி குடுக்கும். இப்ப புதன் வக்ரம்னு எடுத்துக்கோங்களேன். புதன் வந்து பேச்சு திறன், பேச்சாற்றல்லாம் குறிக்கக்கூடியவர். ரொம்ப சிறந்த மேடை பேச்சு கலைஞர்களா வந்து புதன் வக்ரம் பெற்றவர்கள் இருப்பாங்க. நல்ல கல்வி இருக்கும். இந்த மாரி புதன் அதோடைய ஆதிபத்திய பலன்கள குடுக்கும். சனி அதேபோல வக்ரமாகுறாருன்னா, அவருடைய காரகத்துவங்கள் என்ன? சனி வந்து பார்த்தீங்கன்னா, நீதிமான். நடுநிலை தவறாம நேர்மையா நடந்துக்கணும். ஒரு நெறியோட வாழணும். ஒரு சரியான பாதையில பயணிக்கணும் அப்படின்றதெல்லாம் குடுப்பாங்க. அது போக வந்து கர்ம காரகன் அவர் தான். அதாவது கர்ம காரகன்னா தொழில், வேலை, ஒரு கடுமையான உழைப்பு. இது மேலலாம் நம்பிக்கை ஏற்பட்டு நம்ம கடுமையா உழைச்சா தான் நம்ம வந்து மேல வர முடியும். அப்படின்ற ஒரு நல்ல ஒரு எண்ணங்களையும் குடுத்து, கடுமையான உழைப்புக்கான ஒரு சிந்தனைகளையும் குடுத்து, உங்கள வந்து ஓட வச்சு, சம்பாதிக்க வச்சு, உழைக்க வச்சு சம்பாதிக்க வைப்பாரு. அதுதான் வந்து சனியுடைய காரகத்துவம். இன்னும் நெறைய விஷயங்கள் சனியோட காரகத்துவம் நம்ம சொல்ல முடியும். அமைதி. சனி வக்ரம் பெற்றவர்கள் பார்த்தீங்கன்னா, ரொம்ப அமைதியா இருப்பாங்க. பணிவு, பண்பு எல்லாத்தையும் சமம் பார்க்கக்கூடிய தன்மை. இதெல்லாம் வந்து சனி பொதுவா சனிக்கே உண்டு. அது வக்ரத்தில வரக்கூடிய ஜாதகர்கள்லாம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப குவைட்டா இருப்பாங்க. ரொம்ப அமைதியா இருப்பாங்க. அவங்கள்ட்ட வந்து சத்தம் பேசினா கூட யாருக்கும் கேட்காதுன்ற அளவுக்கு வந்து ரொம்ப அமைதியான சுரூபமா இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி தான் சனியுடைய வக்ரம் வந்து ஒரு இருக்க ஸ்தானத்த பொறுத்து இன்னும் கொஞ்சம் பலன்கள் மாறுபடும். ஸோ அந்த வகையில 4ஆம் இடம் அப்படின்றது என்னன்னு நம்ம பார்த்து புரிஞ்சுக்கணும். 4ஆம் இடம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சுகஸ்தானம், வண்டி, வாகனம், தாயார், வீடு, மனை இதெல்லாம் குறிக்கக்கூடிய ஸ்தானம். நண்பர்கள், உறவுகள், பயணங்கள் எல்லாத்தையுமே குறிக்கக்கூடிய ஸ்தானம் வந்து 4ஆம் இடம் தான். இந்த 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி என்னென்ன வகையெல்லாம் தன்னுடைய காரகத்துவங்கள் வழியில நல்ல பலன்கள குடுப்பார். அதாவது நீங்க வீடு வாங்குற முயற்சிகள், வண்டி வாகனம் வாங்குற முயற்சிகள், ஆரோக்கியம், உங்களுடைய ஆரோக்கியம், தாயாரோட ஆரோக்கியம், வீடு மனையில இருக்க பிரச்சனைகள தீர்றது, இதெல்லாம் வந்து இப்போ வக்ரமாகக்கூடிய அந்த 138 நாட்கள்ல உங்களுக்கு இது விஷயமாலாம் நல்ல விஷயங்கள் நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கலாம். கூடுதலா சனி வந்து குருவோட பார்வையில இருக்கிறார். சனி வந்து நீதிமான்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ நீதிமான்னா சரியான நியாயத்தை நியாயப்படி, தர்மப்படி, சட்டப்படி நமக்கு கிடைக்க வேண்டிய மதிப்பு, மரியாதை, ரெகக்னிஷன்ஸ் அப்புறம் நமக்கு கிடைக்கக்கூடிய ஆதாயங்கள் இது எல்லாத்தையுமே வந்து குடுக்கக்கூடியவர் வந்து சனி பகவான் தான். அவர் தான் அதனால தான் அவர நம்ம நீதிமான்னு சொல்றோம். ஸோ அந்த நீதிமான் வக்ரம் பெற்றிருக்கிறாருன்னா, நமக்கு கிடைக்க வேண்டிய ஆ நல்ல விஷயங்கள் எல்லாமே வந்து சிந்தாம, சிதறாம, எந்த பிரச்சனையும் இல்லாம சுமூகமா கிடைச்சிரும். காரணம் என்னன்னா, சனி வக்ர இருக்கிறது மட்டும் இல்லாம, அவரு குருவுடைய வீட்ல இருக்கிறாரு. உங்களுடைய ராசிநாதனான குருவுடைய இன்னொரு வீடு தான் மீன ராசி. மீன ராசியில இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு, கடக ராசியிலேருந்து உங்களுடைய ராசிநாதன் முழு சுபகிரகமான குருவுடைய பார்வை கிடைச்சுக்கிட்டே இருக்கு. சனி வக்ரத்துல வந்து அவரே நல்ல பலன செய்வார்ன்றத தாண்டி, இங்க குருவோட பார்வையும் இருக்கு அப்படின்றதுனால, உங்களுக்கான நல்ல யோகங்கள் எல்லாமே வந்து சரியான நியாயங்கள், தர்மங்கள், தர்மப்படி, சட்டப்படி, நியாயப்படி கிடைக்க வேண்டிய தீர்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமா வரும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இது போக வந்து சகோதர வழி உறவுகள் மூலியமா ஆதாயங்கள் ஆகக்கூடியது. இதெல்லாம் கூட இந்த சனியுடைய வக்ர பயிற்சி காலங்கள்ல அதாவது சகோதர வழி பிரச்சனைகள் இருக்கும் இல்லையா? பங்காளி பிரச்சனை, நில பிரச்சனை இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கக்கூடிய
பிரச்சனைகள்லாம் உட்காந்து பேசி நீங்களா உங்களுக்குள்ள தீர்த்துக்கிற அளவுக்கு ரொம்ப சுமூகமா முடியும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். எப்படி இருந்தாலும் சனி 4ஆம் இடத்துல இருந்தா பொதுவா அர்த்தாஷ்டம சனி சில தொந்தரவுகள குடுக்கும். ஆனா, இந்த வக்ர நிலையில குருவோட பார்வையில இருக்கக்கூடிய சனி, உங்களுக்கு எந்தவித சங்கடங்களும் இல்லாம, உங்களோட பொருளாதார ரீதியாவும் சரி, உங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையிலுமே சரி, உங்கள வந்து பெரிய லெவல்ல உயர்த்துறதுக்கு மிக உறுதுணையா இருக்க போறாரு அப்படின்றது தான் நான் தனுசு ராசிக்கு சொல்ல விரும்புற விஷயம். இதுவரைக்கும் நம்ம ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குமான சனி வக்ர பயிற்சி பலன்கள் பார்த்துருக்கிறோம். ஸோ, இதில வந்து இந்த வக்ர நிலையில சனி அப்படின்னா நீங்க பயப்பட வேண்டாம் அப்படின்றத நான் உங்களுக்கு நான் தெளிவா விளக்கி சொல்லியிருந்திருக்கிறேன். சொல்லப்போனா சனியோட நிலை வந்து குருவோட துணையோட இருக்கிறதுனால கண்டிப்பான முறையில நல்ல பலன் மட்டுமே செய்யும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். பெரும்பாலும் சனி பகவான் இந்த காலகட்டத்தில, அதாவது இந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில பெரும்பான்மையான ராசிக்காரர்களுக்கு நல்ல யோக பலன்கள தான் குடுக்குறாரு. நம்ம இத எப்படி பயன்படுத்திக்க போறோம், அந்த கோச்சார பலன் அப்படின்றது மனம் சார்ந்த, அதாவது சந்திரன் அடிப்படையா வச்சு சொல்றதுனால, சந்திரன் மனோகாரகனா வரதுனால, இந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில நம்மளுடைய மனநிலையை எப்படி வச்சுக்கிட்டா சனியால நம்ம ஆதாயம் அடையலாம் அப்படின்ற விஷயத்தையுமே நம்ம உங்களுக்கு டீட்டெயிலா சொல்லியிருக்கேன். சரி, அந்த கோச்சார பலன் அப்படின்னு வரும்போதே வந்து, நீங்க நம்ம சொல்லக்கூடிய விஷயத்துக்கு ஏத்த மாரி உங்களுடைய மனநிலைய நீங்க வந்து வகுத்துக்கிட்டீங்க, மனநிலைய வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, நிச்சயமா சனியாகட்டும், ராகுவாகட்டும், ஏனைய கிரகங்கள், மற்ற கிரகங்கள் எதுவா இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதன் அடிப்படையில தான் உங்களுக்கு யோக பலன்கள குடுப்பாங்க. நீங்க எதிர்மறையான யோசிச்சீங்கன்னா, எதிர்மறையான பலன்கள் வரத்தான் செய்யும். அதனால நீங்க பாசிட்டிவாவே யோசிங்க. 12 ராசிக்காரர்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, சனியோட அருள் வந்து வக்ர நிலையில இருக்கக்கூடிய காலத்தில ரொம்ப சிறப்பாவே இருக்கு. இன்னும் சொல்லப்போனா, நீங்க ஆச்சரியப்படுற விதமா வந்து நானே ஆச்சரியப்படுற விதம் உண்ம அதுதான். வக்ர நிலையில இருக்கக்கூடிய சனி, அந்த ஜென்ம சனியா நடந்துட்டு இருக்கக்கூடிய மீன ராசிக்காரர்களாகட்டும், 7 சனி நடந்துட்டு இருக்கக்கூடிய மேச ராசிக்காரர்களாகட்டும், கும்ப ராசிக்காரர்களாகட்டும், எல்லாத்துக்குமே ரொம்ப சிறப்பான யோக பலன் குடுத்துட்டுருக்கு. அத விட கூடுதலா வந்து பார்த்தீங்கன்னா, சிம்ம ராசிக்காரர்கள் அட்டம சனி காலம். அவங்களுக்கே அது நல்ல யோகம் தான் குடுக்குது அப்படின்றத நம்ம டீட்டெயிலா பார்த்துருக்கிறோம் இல்லையா? ஸோ, அதுபோல கன்னி ராசிக்காரர்கள், கண்டச்சனி எல்லாமே டீட்டெயிலா சொல்லியிருக்கோம். மற்ற ஏனைய ராசிக்காரர்களுக்குமே நல்ல பொசிஷன்ல இருந்து தான் நல்ல பலன் தான் குடுத்துட்டு இருக்கிறாரு. சனிய பார்த்து பயப்படுறத தயவுசெய்து விட்டுருங்க. நான் திரும்ப திரும்ப பல இடங்கள்ல அத பதிவு பண்ணிட்டே இருக்கேன். இப்பயும் அதான் சொல்றேன். சனி அப்படின்னாலே கெட்டவன் அப்படின்ற அந்த நெனப்ப விட்டுருங்க. ஸோ, இது எப்படிப்பட்ட ஒரு விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெள்ளையா இருக்கவன் பொய் சொல்ல மாட்டான் அப்படின்ற மாரி. அப்ப வெள்ளையா இருக்கவன் பொய் சொல்ல மாட்டான்னா யார் பொய் சொல்லுவா? கருப்பா இருக்கவன் பொய் சொல்லுவான். அப்ப சனி வந்து கருப்பு. ஸோ, அவர் தான் கெட்டவன்னு மைண்ட்ல நமக்குலாம் ஃபிக்ஸ் ஆகி வச்சிருக்கோம் பாருங்க. அந்த எண்ணத்த தயவுசெய்து எடுத்து தூக்கி போட்டுருங்க. அந்த எண்ணத்த தூக்கி போட்டீங்கனாலே, உங்களுக்கு நம்ம சனியால எவ்வளோ ஆதாயம் அடையறோம், எவ்வளோ நல்லது நமக்கு நடந்துகிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு உண்மை தெரிய வரும். ஸோ, அது தெரிஞ்சு சனி வந்து ரொம்ப நல்ல கிரகங்கள். உண்மைய சொல்லப்போனா வந்து, அவர மாரி வந்து நியாயத்துக்கு கட்டுப்பட்டு, வேண்டியவன், வேண்டாதவன், பணக்காரன், ஏழை, ஏழை அப்படிலாம் இல்லாம, எந்தவித பாகுபாடும் இல்லாம, மனிதர்களுக்குள்ள எந்தவித பாகுபாடும் இல்லாம, இன்னும் சொல்லணும்னா உயிர்களுக்குள்ள எந்த பாகுபாடும் இல்லாம, சமத்துவமா எல்லாத்தையுமே பார்க்கக்கூடிய ஒரு மனநிலையை குடுக்கக்கூடியவர். அவர் நீதிமானும் கூடயா. அதனால வந்து தப்பு யார் பண்ணாலும் தப்பு அப்படின்றத ஸ்ட்ராங்கா சொல்லக்கூடிய அந்த தைரியம் வந்து சனியுடைய ஆதிபத்திய பலம் பெற்றவர்களுக்கு நிச்சயமா இருக்கும். ஸோ, அந்த வகையில இதெல்லாம் வந்து சனியோட இயல்புகள். நம்மளுடைய ஆயுள் காரகனும் சனி தான். உழைப்பு தான் வந்து நமக்கு வந்து ஆ தெய்வம்ன்ற அளவுக்கு நம்ம சொல்லலாம். பெரியவங்க அப்படிதான் சொல்லியிருக்காங்க. "நீ உழைச்சா நீ பொழைக்கலாம். நீ உழைச்சா நீ சாப்பிடலாம்." அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அந்த வகையில வந்து ஒரு உழைப்பு நல்லா இருக்கணும் அப்படின்னாலும், அதையும் தீர்மானிக்கிறது சனி பகவான் தான். ஸோ, இந்த எல்லா வகையிலயுமே வந்து சனி பகவானுக்கு நெறைய நல்ல பண்புகள் இருக்கு. ஸோ, அதெல்லாம் எடுத்துக்கிட்டு நம்ம வந்து அத அதெல்லாம் நமக்கு கிடைக்கணும்னு சனி பகவான்ட்டருந்து கிடைக்கணும்னு நம்ம மனசுல வேண்டிக்கிட்டு, நெனச்சுக்கிட்டு வாழ ஆரம்பிச்சோம் அப்படின்னாலே, இதெல்லாம் அவர் தான் குடுக்குறாரு அப்படின்ற உண்மையெல்லாம் உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சுச்சு அப்படின்னாலே வந்து, உழைச்சா தானங்க காசு வரும், பணம் வரும். பணம் தானங்க எல்லாமே. உங்களுக்கு பணம்ன்றது குருன்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அந்த பணம் வர வைக்கிற வழியே வந்து சனி பகவான் தானே. அப்படிப்பட்ட சனி பகவான நம்ம கெட்டவன்னு எப்படி நெனைக்க முடியும்? நம்ம உழைப்ப தப்புன்னு நம்ம எப்படி சொல்ல முடியும்? திருடாத, பொய் சொல்லாத எல்லா செயல்களுமே வந்து, எந்த ஒரு உழைப்புமே வந்து நல்ல விஷயம் தான். ஸோ, அந்த வகையில நமக்கு நல்ல உழைப்ப குடுக்கக்கூடிய சனி பகவான கண்டிப்பான முறையில நீங்க வந்து கெட்டவனா பார்க்கிறத தயவுசெய்து விட்டுட்டு, சனியால நமக்கு என்னென்ன ஆதாயங்கள் வருது அப்படின்றத பாருங்க. உங்க வாழ்க்கை ரொம்ப இனிமையாவே இருக்கும். மேலும் இப்ப நம்ம சொன்னதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, கோச்சார ரீதியா சனி இந்த நிலையில இருந்து ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் என்ன பலன் குடுக்குறார்ன்றத பத்தி பேசியிருந்தோம். அ இன்னும் மேற்கொண்ட டீட்டெயில் வந்து கண்டிப்பா உங்களுக்கு தேவைப்படும். நம்மள அடுத்த கட்ட நகர்வுகள், அ அதில நம்ம வெற்றி அடைய போறோமா? வெற்றி அடையணும்னா என்னென்ன செய்யணும்? என்னென்ன விஷயங்கள் நம்ம தவிர்க்கணும்? இப்படின்றத பத்தி என்னென்ன நடக்க போகுது நம்ம லைஃப்ல எதிர்காலத்தில இப்படின்றத பத்தி இன்னும் துல்லியமா சரியா நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்ப நம்ம இங்க சொன்னது வந்து கோச்சார அடிப்படையான சந்திரன் உங்க ராசிக்கான பொது பலன் இல்லையா? ஸோ, இந்த பொது பலன் தாண்டி உங்களுக்கான ஒவ்வொரு நபருக்குமான துல்லியமான, தனித்துவமான பலன்கள தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்மளுடைய சுயஜாத ஆய்வு அவசியம். அதனால உங்களுக்கு உங்களுடைய அ அடுத்து வரக்கூடிய காலத்த பத்தி தெரிஞ்சுக்கணும். உங்க வாழ்க்கையில இருக்க பிரச்சனைய தீர்க்கிறதுக்கான வழிய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த டிஸ்ப்ளேல இருக்க என்னுடைய எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. நிச்சயமா உங்களுக்கு ஒரு தெளிவையும், கிளாரிட்டியும் நான் உறுதியான முறையில குடுக்குறேன். நன்றி, வணக்கம் நண்பர்களே. மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் சந்திப்போம்.